அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேலை டிஎன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் மார்க் மற்றும் செலெக்ஷன் லிஸ்ட்டு 1 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் செலக்டட் மெம்பர்ஸு என்னென்ன டாக்குமெண்ட்ஸு வெரிஃபிகேஷனுக்கு கொண்டு போகணும், அடுத்த லிஸ்ட்டு 2 வந்து எப்போ விடுவாங்க, அதுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், இதில் எத்தனை பேர் ரிஜெக்ட் ஆவாங்களா இல்லையான்றத முழு தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். முந்தானத்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் கட் ஆஃப் மார்க் வந்து லிஸ்ட்டு 1 வந்து விட்டுருக்காங்க. அதை நம்ம லாஸ்ட் வீடியோ விட்டுருக்கோம். அதுக்கான கட் ஆஃப் மேஜர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வை பொறுத்த வரைக்கும் 97.5லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த வருஷம். ஓகேங்களா? இதிலே பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகிரி, அன்ரிசர்வ் கேட்டகிரி இதில் வந்து நிறைய பேர் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து 100% வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 100% மார்க் வந்து இதில் அதிகமாக இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. இது வந்து உண்மையா இல்லை தவறாக வந்து கொடுத்துருக்காங்களா? ஏன்னா வந்து நம்ம டாக்குமெண்ட் வந்து இந்த இதில் வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம போட மாட்டோம், மேனுவலாக நம்மளே அப்ளை பண்ணுறது தான். ஸோ ஒருவேளை இதில் வந்து கொடுத்தவங்க வந்து சும்மா கொடுத்துருந்தாங்கன்னா அவங்கள வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வந்து போகவே மாட்டாங்க. ஸோ அந்த காலி பணியிடங்கள் வந்து உங்களுக்கு நிரம்பாமல் அப்படியே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு செகண்ட் லிஸ்ட் விடும்பொழுது நீங்கள் அதில் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் லாஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் 98, 97.8க்குலாம் வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து வரல சார் அப்படின்ட்டு. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் 2ல் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது போன வருஷத்துக்கான கட் ஆஃப்க்கும் இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்கீங்க. போன வருஷம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகிரி, ஓபிசி கேட்டகிரியில் ஸ்டார்டிங்கே வந்து 98.2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருந்தது. ஆனால் இந்த வருஷம் நல்ல இது பார்த்தீங்கன்னா 97.4லேருந்தே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கட் ஆஃப் வந்து குறைஞ்சி தான் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு முடியட்டும். செகண்ட் லிஸ்ட் விடும்போது உங்களுக்கு கட் ஆஃப் குறையிறதுக்கு இந்த தடவை வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப குறையாது. 97 96ல் அடுத்தது கூப்பிடுவாங்க மோஸ்ட்டாக, ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க இதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 100%ன்றது இது வந்து மேனுவலாக இது பண்ணாது, கம்ப்யூட்டரைஸ் வந்து இது அனலைஸ் பண்ணுறதுனால டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் அவங்க ரிஜெக்ட் ஆகுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், என்ன கேட்பாங்க அப்படின்றது கேட்டிருந்தாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களோட பிரான்ச் ஹெட் ஆஃபீஸில் தான் மோஸ்ட்டாக நடக்கும். ஓகேங்களா? அங்கே வந்து உங்களோட ப்ரூஃப்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஆதார், உங்களோட மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட் தான் முக்கியமாக எடுத்துகிட்டு போகணும். அடுத்தது உங்களோட ஹையர் குவாலிஃபிகேஷன், டிசி அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் மார்க்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது ஓபிசினா ஓபிசி சர்டிஃபிகேட், எஸ்சி எஸ்டினா மத்திய அரசாங்கம் கொடுக்கப்பட்ட அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதில் நீங்கள் அதை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கும் அல்லது ஒரு மெசேஜ் வந்திருக்கும் உங்களுக்கு மோஸ்ட்டாக. அப்படி வராதவங்க இதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளார உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போய் முடிச்சிடணும். ஓகேங்களா? நீங்கள் இப்படி முடித்தாதான் உங்களுக்கு வந்து இந்த போஸ்டிங் இருக்கா இல்லையான்னு தெரியும். அப்படி இல்லைன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸை அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகே, செகண்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் என்றைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தீங்க. செகண்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5 வாரம் எடுத்துப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் முடியறதுக்கே கிட்டத்தட்ட 4 வாரங்கள் முடிஞ்சிடும். ஃபஸ்ட்லேருந்து எண்ட் டேட் வரைக்கும் விடுவாங்க. ஸோ எண்ட் டேட்டுக்குள்ளார முடியலன்னா அடுத்தது திரும்பி கம்ப்யூட்டரைஸ்டே பண்ணி அடுத்த மெரிட் லிஸ்ட்டு அதுவே ப்ரிப்பேர் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? ஸோ அடுத்த மெரிட் லிஸ்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பரோட மிட் வீக்கில் வரும். அதாவது செப்டம்பர் 20க்கு மேலே இது வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் மேலும் தகவலை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ.